இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க காதல் என்பது புது உடைமை படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜெயபிரகாஷ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச டேரக்டர் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லென்ஸ், தலைக்குத்தல் இந்த மாதிரியான 2 படங்களை வந்து எடுத்தவர். எப்பயுமே அவருடைய படங்கள் வந்து கொஞ்சம் சமுதாய கருத்தான படங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு என்ன அப்படின்றத வந்து இப்போ ரிவ்யூவில் வந்து பார்த்தோம்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகியான லிஜுமால் வந்து தன்னுடைய காதலை வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவும் வந்து சரி ஓகே யார் என்னன்னு பார்க்கலாம் கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு தான் தெரியுது அவங்க லவ் பண்ணது வந்து ஒரு பையனை கிடையாது, ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து கதாநாயகியுடைய அம்மாவான ரோஹிணி வந்து என்னென்ன மாதிரியான முடிவுகள்லாம் வந்து எடுக்கிறாங்க, இவங்களுடைய காதலை வந்து கை கூடிச்சா இல்லையா, இவங்களுடைய காதலை வந்து சமூகம் வந்து எந்த மாதிரியான ஒரு பார்வையில வந்து பார்த்துட்டு இருக்கு, அவங்க அப்பா வந்து இந்த காதலுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய முதல் பாசிட்டிவா எனக்கு வந்து பட்டது என்னன்னா, முதல்ல வந்து இந்த ப்ரொடியூசருக்கு வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து முதல்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா, தமிழ்நாட்டு இந்த கலாச்சாரத்துக்கு வந்து இந்த படம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏன்னா ஒரு லெஸ்பியன் காதல், அதாவது ஒரு ஓரினப்பால் ஈர்ப்பான ஒரு காதலை தான் வந்து ஒரு படமா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாம இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, ஸோ அதுக்கே வந்து ஒரு போல்ட்னஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பாராட்டு சொல்லி தான் ஆகணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயபிரகாஷ் டைரக்டர். சோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து எல்லாத்துக்குமே வந்து புதுசு. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான படங்கள் வந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு படம், இந்த திட்டம் 2 பிளான் பின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த ஓரின பால் சேர்க்கை வந்து படம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது, இதுதான் வந்திருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் எழுதி இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குருவாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு பக்காவா எழுதி நரேஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காப்ல. சோ அதுக்கே வந்து அவளுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியான படமாவே தான் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு லெஸ்பியன் காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு படம், அதாவது பெண்ணும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு படத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆபாசமா இருக்குமோ, ரொம்ப வந்து ஒரு மாதிரி நெருடனா இருக்குமோ, அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்து வந்து படத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு விரசமான ஒரு சீனே வந்து இந்த படத்துல வந்து கிடையவே கிடையாது. இருக்கு ஒரு 2-3 லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அதுவுமே வந்து நீங்க கதையோட வந்து பார்க்கும்போது வந்து அந்த சீனுமே வந்து உங்களுக்கு பெருசா வந்து அது வந்து ஒரு ஆபாச சீன் தான் அப்படின்ற மாதிரி வந்து எந்த இடத்துலயுமே வந்து இம்பாக்ட் வந்து பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் குரூ தான் சொல்லுவேன், அற்புதமா இருந்தாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இவங்களை தவிர வேற யாருமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. கதாநாயகியான லிஜுமோல் ஜோஸ் ஆகட்டும், ரோஹிணி ஆகட்டும், வினித் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க மெயினா சொல்லணும் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி மேடம் தான். ஏன்னா ரோஹிணி மேடம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷமா வந்து 40 வருஷமாவே வந்து சினி ஃபீல்ட்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் தான் வந்து அவங்களுடைய பெஸ்ட் படம் சொல்லுவேன். ஏன்னா தன்னுடைய மக வந்து இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்றா அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும் போது அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன், அந்த முக பாவனைகள், ஏன்னா அவங்க வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் மாதிரி வந்து இந்த படத்துல வந்து காட்டப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த காதல் வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையா, அந்த ஒரு வெறுப்பு, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து அப்படியே மூஞ்சிலே வந்து அந்த அவ்வளவா தத்ரூபமா வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே வந்து அவங்களுடைய அம்மா, அந்த லிஜுமோலோட அம்மா கேரக்டருக்கு பக்காவா வந்து அந்த ரோஹிணி மேடம் தான் செட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்கள தவிர வேற யார் பண்ணியிருந்தாலுமே அந்த ரோலை வந்து கரெக்டா பண்ணியிருக்க முடியாது அப்படின்றத நான் உறுதியா சொல்லுவேன். அப்பாவா பண்ணியிருந்தா வினித் அவர்களும் வந்து கரெக்டான என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பக்காவா வந்து பண்ணிட்டாரு. யாருமே வந்து ரொம்ப வந்து ஓவர் ஆக்டிங் பண்றது அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை. கரெக்டா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுக்கான அந்த நடிப்பை வந்து கரெக்டா கொடுத்து படத்தை வந்து பக்காவா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்திருக்காங்க. லிஜுமோல் ஜோஸ நம்ம வந்து கண்டிப்பா வந்து படத்துல வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பெரிய கதாநாயகிகள் வந்து ஏற்க மறுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு லெஸ்பியன் காதல் கதைன்றால அவங்களுடைய கேரியரே கூட அடியாக வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சு இந்த படத்தை வந்து யாருமே வந்து ஏத்துக்கிறவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து ஏத்துக்கிட்டு நடிச்சு அந்த லிஜுமோல் ஜோஸ்க்கு வந்து உண்மையில வந்து ஒரு பாராட்டை வந்து நம்ம தெரிவிச்சாலும், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்றாங்க. அதற்கு தேவையான அந்த முகபாவனைகள், எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து பக்காவா கொடுத்திருந்தாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்ரீசாவனுடைய ஒளிப்பதிவு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய கேமராமேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச நிறைய லொக்கேஷன்லாம் எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் படத்தினுடைய 80% பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்து படம் எடுத்திருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீ என்னென்ன ஆங்கிள்லாம் வைக்கலாம், என்னென்ன ஃப்ரேம்லாம் வைக்கலாம், ஒரு வீடை வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு கேமராமேன் தான் வந்து ஒரு படத்தினுடைய ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பார். ஸோ அந்த வகத்தில் அவர் வச்சக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து வேற இடத்துல தான் வந்து சீன் நடந்துட்டு இருக்க மாதிரியே வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லாமே படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, அந்த வீடு சார்ந்த இடங்கள், அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேமே வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் வந்து நம்ம படத்தினுடைய கேமராமேன் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்ணன் அவர்கள் தான் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக்
டைரக்டர். ஸோ இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு வரும். 2 பாட்டுமே வந்து ரொம்பவுமே ஒரு மெலோடியா ஒரு சூப்பரான ஒரு பிக்கப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாடல்கள்லாம் வந்து ஆக்சுவலாக ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது வந்து அவ்வளவா வந்து பாட்டு யாரும் கேட்கலையான்னு தெரியல. ஆனால் அந்த படத்தில் வந்து கேட்கும்போது வந்து உண்மையிலே வந்து இந்த மியூசிக்கும் சரி பாடல்களும் சரி மிகவும் அருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கனெக்ஷன் வந்து படத்துக்கு நம்ம கூட கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் தான். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு எமோஷனலாக அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அதுக்கான கனெக்ஷன் நம்மளுக்கும் அந்த படத்துக்குமான அந்த கனெக்ஷன் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய மியூசிக் தான். அப்போ படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் படத்தினுடைய நெகட்டிவ் இருக்கு. படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்கிரீன் பிளே தான். உங்களுக்கு கொரியன் படம் மலையாள படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஆனா இந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் வந்து கேள்விக்குறி. இந்த கண்டென்ட் எல்லாத்துக்கும் பிடிக்குமானா பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமான படமா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமான படம் கிடையாது. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமே போகலாம், சில பேருக்கு பிடிக்கவும் செய்யலாம். அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம இது பாருங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம எதுவுமே வந்து முன்வைக்கல. ஆனா இந்த படத்தினுடைய அடிநாதம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்ஜிபிடி அந்த மாதிரி லெஸ்பியன் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்யூனிட்டி ஒரு சமுதாயம் மாதிரியே வந்து அது வந்து உருவாயிட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. இது வந்து வெளியே தெரியும் போது மக்களுக்கு வந்து அதை எது மாதிரி வந்து ஏத்துக்கிறாங்க. கவர்மெண்டே வந்து இந்த மாதிரியான பெண் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அரசு ரீதியாவே வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டாலும் இன்னும் வந்து அவங்களுக்கான அந்த மனதில் அளவிலான அந்த நெருடல் எல்லாம் எப்படி இருக்கு, சமுதாயம் வந்து அவங்களை வந்து எப்படி பாக்குது. உங்க வீட்லயே வந்து ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுச்சுன்னா நீங்க உங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும், அதை வந்து நீங்க ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா, அப்ப நீங்க எந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த இப்போ உள்ள சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான். ஆனா இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமா, கமர்ஷியலா வந்து இந்த படம் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது வந்து சந்தேகம் தான். ஸோ இருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் வந்து இந்த படம். ஏன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எடுத்து டச் பண்ணாத ஒரு கண்டென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு முறை பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம எவ்வளவு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 65 மார்க் கொடுக்கலாம். அந்த வகையிலான ஒரு ஒர்த்தான படம் தான். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்துல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.